ஃப்ரெண்ட்ஸ் 2024 காலாண்டு கணிதவியல் கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர் மாதிரியும் 10 கொஸ்டின் கேட்டுட்டு அதில் 7 கொஸ்டின் வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 30வது கொஸ்டின் கட்டாயமாக நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும். 21வது கொஸ்டினாக நமக்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 2 மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து 6-8i வர்க்கமூலம், இதுவும் நம்மளால் ஈஸியாக வாங்கிட முடியும். அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா என்பவை x³ + px² + qx + r என்னும் சமன்பாட்டின் மூலங்களாக இருந்தால் இந்த கொஸ்டினும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். 3வது சாப்டர் இதுலையும் நீங்கள் ஈஸியாக கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிட முடியும். 4வது சாப்டர் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு ஈஸியான ஒரு சமன் தான் சொல்லியாகணும். அடுத்த கொஸ்டின் 5வது சாப்டரில் கேட்டிருக்காங்க. இது x - x1 × x - x2 + y - y1 × y - y2 = 0 அப்படின்ற ஃபார்முலா வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு ஈஸியான சம்மு தான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மு ஃபஸ்ட்டு சாப்டரு, செகண்டு சம்மு செகண்ட் சாப்டரு அந்த மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. முதல் 5 சாப்டர்லேருந்து 5 கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அடுத்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்க்கலாம். அடுத்து 6வது சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. மறுபடியும் 4வது சாப்டருக்கு வந்திருக்காங்க. அடுத்து 5வது சாப்டர், மறுபடியும் 6வது சாப்டரு, அதுக்கப்புறம் 5வது சாப்டர்லேருந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எது நீங்கள் கண்டிப்பாக படிக்கிறீங்களோ இல்லையோ 5வது சாப்டரை தரவு பண்ணி வச்சுருங்க. ஏன்னா 5வது சாப்டர்லேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கம்பல்சரி கொஸ்டின் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு நேர்மாறு அணி காணல் முறையை பயன்படுத்தி இந்த 2 சமன்பாட்டை தீர்க்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். இதை கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 + i2√3 என்ற துருவ வடிவம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வடிவம் கண்டுபிடிக்கிறதுல எக்ஸசைஸில் ஒரு 4 சம்மு தான் இருக்குது. அந்த 4 சம்மில் இருந்து தான் இதை கேட்டிருக்காங்க. அடுத்து குறைந்தபட்ச 6 மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள் உண்டு என காட்டுக. கடைசி எக்ஸசைஸ் 3வது சாப்டரில் இருக்கிறது ஒரு 6-7 சம்மு தான். அந்த 6-7 சம்முலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும், தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பரவளையத்தின் சமன்பாடு காண்க. அது உங்களுக்கே தெரியும், x² = 4ay. இந்த பரவளையம் காண்கையில் ஒரு 6 சம் இருக்கும். அந்த 6 சம்மை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எனும் புள்ளியிலிருந்து 5, 4, 1 எனும் புள்ளிக்கு 8i 2j - 6k மற்றும் 6i + 2j - 2k என்ற மாறாத விசைகளின் பாட்டினால் நகர்த்தப்பட்டால் அவ்விசைகள் செய்த மொத்த வேலையை காண்க. ஸோ விசைகள் செய்த மொத்த வேலையை கேட்குறாங்க. இங்கே செயல் அப்படின்னாவே f × d தான். இங்கே 2 விசை கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்துட்டு இந்த 2ஐயும் இங்கே கொடுத்துருக்க 2 மாறாத விசைகளும் ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த 5, 4, 1லேருந்து இந்த 1, 2, 3 மைனஸ் பண்ணி நம்மளால் இடப்பெயர்ச்சி வெக்டரை கண்டுபிடிச்சி இந்த 2ஐயும் இன்ட்டு பண்ணி நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். கொடுக்கப்பட்ட மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குக. ஆக்சுவலாக 3.1ல் 2வது சம்மு தான் இந்த சம்மு. அணித்தரம் காண்க. அணித்தரம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா அணித்தரம் = 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு எது கரெக்டோ அதை டிக் பண்ணிவிட்டு தப்பாக இருக்கிறதில் அடிச்சுட்டு உங்களுக்கு 1 மார்க் அவார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து 40வது கொஸ்டின் ஒரு கம்பல்சரி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது ஐ திங்க் இது எக்ஸாம்பிள் சம்மு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2ஐயும் இன்ட்டு பண்ணிவிட்டு மதிப்பையும் மெய்யின் பகுதியை சமப்படுத்தி எக்ஸோட மதிப்பையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 5 மார்க்கில் நம்மளால் 7 5 மார்க்கு அட்டன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்க 5 மார்க்கை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். அதை எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் தரவு பண்ண வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து வர 5 மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஒன்றில் தப்பானா கூட அந்த கணக்கே ஃபுல்லாக தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து செகண்டாக இருக்கிறதுல இந்த ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறது 2.6ல் அதுக்கு பக்கத்துலேயே அந்த எக்ஸாம்பிள் சம்மும் இருக்குது. அந்த 2ஐயும் தரவு பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து குவியும் முனைகள், அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இருக்கலாம். √3 + i இதோட எல்லா 3ஆம் படிகளையும் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3.4லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 5.4லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே எழுதுகிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்மும் பார்த்தா கூட போதும். உங்களால் கண்டிப்பாக 80+ மேலே வாங்கிடலாம்.